கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். கடந்த முறை நாம் ஒரு புது செய்தியை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். அதாவது என்னுடைய நடக்கை ஆவிக்கேற்றபடி இருக்கா அல்லது மாம்சத்துக்கேற்றபடி இருக்கான்னு சொல்லி நாம் பல காரியத்தை நாம் தியானித்தோம். கலாத்தியர் 5:16 சொல்லப்பட்டபடி பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிசிச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லி நாம் கடந்த முறை நாங்கள் அதில் வித்தியாசத்தை நாங்கள் பார்த்தோம். பாருங்கள், ஆவி கேட்டபடி நடக்கிறது எவ்வளோ முக்கியம் என்று நாங்கள் பார்த்தோம். மாம்சப்படி நடந்தால் மாம்ச சிந்தனை தான் நமக்கு இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஏனென்றால் அவர் இயேசு வரும்போது பார்த்தீங்கன்னா அவரோடு கூட நம்முடைய கிரியை கேட்டு விதமாக அவரோடு கூட பலன் கொண்டு வாரான்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதுதான் மிக முக்கியம். என்றால் அந்த பார்த்தீங்கன்னா அந்த பலனை கேட்டு விதமாகத்தான் எனக்கு நியாய தீர்ப்பு இருக்குது. அதுதான் மிகவும் கவனமாக இருக்க வேணும் இந்த காரியத்திலே. தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாங்கள் பார்ப்போம். 3 காரியத்தை நாங்கள் பார்த்து யாருக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லைன்னு சொல்லி, முதலாவது நாம் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அதான் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்படி இருந்தால்தான் நமக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. 2வது நான் மாம்சப்படி நடவாமல் இருக்க வேண்டும், அது முக்கியம். மாம்சப்படி நடந்தால் பாருங்க, நாம் மாம்ச சிந்தைத்தான் நமக்கு இருக்கும். அப்போ 3வது நான் ஆவின்படி நடக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அப்போ இந்த 3 காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் எனக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லைன்னு சொல்லி நாம் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம். அப்போ என்னுடைய நடக்கை இப்போ எப்படி இருக்கிறது? அப்போ முதலாவது ஆவிக்கேற்றபடி இருக்கா அல்லது மாம்சத்துக்கேற்றபடி இருக்கா? அப்போ இதை நாம் கவனிக்க வேண்டும். என்றால் மீட்கப்படும் நாளுக்கு என்னுடைய நடக்கை முக்கியம். அப்போ என்னுடைய நடக்கையை பொறுத்து, அதை கிரியை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா அது தெரிய வரும். இப்போ ரோமர் 8:9 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ இன்றைக்கு நாம் பாருங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லி நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாக நான் கிறிஸ்துவின் பிள்ளையாக இருந்தால், நான் கிறிஸ்தவனாக இருந்தால், கிறிஸ்தவனுக்குரிய சில அடையாளங்கள் இருக்கிறத இங்கே நாங்கள் பார்க்குறோம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், அப்போ முதலாவது கர்த்தருடைய ஆவியானவர் அந்த மனிதனுக்குள் வாசம் பண்ண வேண்டும். அப்போ ஆவியானவர் எனக்குள் இருந்தால்தான் நான் கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியும். அப்போ ஆவியானவர் எனக்குள் இல்லாட்டால் நான் கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. என்னென்றால் அதுக்கு தான் அந்த அடையாளம். அதான் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர். அப்போ ரட்சிக்கப்பட்ட நாளிலே நாம் அவரை முத்திரையாக பெற்றுக்கொண்டோம். எதற்கென்றால் மீட்கப்படும் நாளுக்காக. அப்போ ஆவியானவரை நாம் இழக்கவும் முடியும் என்று நாம் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம். அதனால தான் அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அப்போ சத்துரு என்ன செய்வார்னா நம்மளை வஞ்சித்து மாம்ச காரியத்தை செய்ய வைத்து பாருங்க, ஆவியானவருடைய தொடர்பை துண்டித்து விடுவான். அப்போ ஆவியானவனை நடத்த முடியாதபடிக்கு என்ன நடக்கும் என்றால் மாம்சமனை நடக்கும். அவன் மாம்சமனை நடத்த தொடங்கினால் சத்துருவின் நிச்சயம்படி செய்ய அவனாலே நான் நடத்தப்படுவேன். அதான் நம்முடைய அந்த தந்திரமாக நம்மை அந்த வலைக்குலை விழத்தள்ளி அவன் தன் நிச்சயம்படி நம்மை நடத்துகிறான். அதான் நான் கவனமாக இருக்க வேண்டும். மாம்சப்படி நடக்காமல் ஆவி கேட்டபடி நடக்க வேண்டும் என்று சொல்லி தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் பார்க்குறோம். அதான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், அப்போ உண்மையாக ஆவியான எனக்குள் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல். அப்போ அதை நாங்கள் முதல்ல என்ன பார்த்தோம்? இயேசுவுக்கு உட்பட்டவளாக இருந்து ரோமர் 8:1. அப்போ நான் ஆவியானவர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நான் இயேசுவுக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்ச உட்பட்டவளாக இராமல்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நான் மாம்சத்துக்குள் நான் உட்பட்டவனாக இருக்க மாட்டேன். அப்போ மாம்ச காரியங்கள் எனக்குள் தங்கி இருக்கிறதுக்கு ஆவியான இடம் கொடுக்க மாட்டார். என்று ஆவியான எனக்குள் இருக்கிறார். அப்போ அந்த மாம்ச காரியங்கள் எனக்குள் வந்தாலும் கூட ஆவியா உடனே உணர்த்துவார். அதான் கண்டித்து உணர்த்துகிறவர். அப்போ உணர்த்தும் போது உடனே எனக்கு மனத்திலுடைய இருதயம் வந்தோன்னு, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? கதறி அழுது ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபம் பண்ணுவோம். அப்போ அந்த மன திரும்புத நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது அந்த மாம்சம் எனக்குள்ளே தங்கி இருக்க முடியாது. அதை ஆண்டவர் அப்படியே தள்ளி போடுவார் அந்த காரியத்தை. அதான் நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவளாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவளாக இருப்பீர்கள் என்று சொல்லி. அப்போ ஆவிக்கு உட்பட்டவளாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதான் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன், அது பரிசுத்த ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ நான் அவருடைய பிள்ளை என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு பல பேர் நான் கிறிஸ்தவன் சொல்லி
அவங்க சொல்லுகிறான், எதை வச்சு சொல்லுகிறார்கள் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி? அதான் பாருங்கள், நாம் செய்கிற கிரியை வைத்து, அதாவது ஒரு கிறிஸ்தவனாக செய்ய வேண்டிய காரியங்களை வைத்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்? நான் கிறிஸ்தவன், நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லி பைபிள் வாசிக்கலாம், பிரசங்கம் கூட பண்ணலாம். பாருங்கள், பல காரியத்தை செய்யலாம். ஆனால் இதெல்லாம் நான் வைத்து நான் கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. அப்போ நான் இயேசுவின் பிள்ளையாக இருக்க வேணும் என்றால், நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேணும் என்றால், அதான் வேதம் நம்ம சொல்லுகிறது. ஆண்டவர் வடிவாங்க சொல்லுகிறார், பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாம்சத்துட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். அதான் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்பா இதுதான் முக்கியம். அப்போ நான் ஆவியானவரை நான் நடத்தப்பட வேண்டும். மற்ற நீங்கள் நான் பார்க்குறோம். அப்போ ஆவியான நடத்த என்னுடைய கிரியை எல்லாம் ஆவி கேட்டபடி இருக்கும். அப்போ அவர் வரும்போது நல்ல பலனை கொண்டு வருவார். அப்போ அவர் என்னை பார்த்து என்ன சொல்வார் என்றால், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசின்னு சொல்லுவார். பாருங்கள், எவ்வளோ பெரிதான ஒரு பாக்கியம். அப்போ இந்த இதுக்கு தான் என்னுடைய ஃபோக்கஸ் இருக்க வேண்டும். அப்போ இதற்காகத்தான் நான் செயல்பட வேண்டும். அப்போ ஆவியா எனக்குள் இருந்து அது இயேசுவின் வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்துவார். அப்போ என்னுடைய சிந்தனை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய வருகைக்கு, அந்த மீட்கப்படும் நாளுக்கு நான் ஆயத்தப்பட வேணும் என்று சொல்லி என்னை நான் பரிசோதித்து மனம் திரும்பி இன்னும் நான் அவரை கிட்டி சேர்ந்து கொண்டே வருவேன். அத்தன் மகிமை அடைந்து என்னுடைய வாழ்க்கையில் மறுரூபம் காணப்படும். அவருடைய முகத்தின் பிரகாசமின் மேலே காணப்படும். அப்போ என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாருங்க, நமக்குள் மாம்சம் இருக்குதான், அந்த மாம்சம் பலம் கொள்ளாதபடிக்கு தான் ஆவியானவராலே நாம் நடத்தப்பட வேண்டும். ஆவியானவர் நடத்தாட்டால் அப்போ இந்த மாம்சம் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு விட்டுரும் இந்த காரியத்தை. அப்போ இதிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆவி கேட்டபடியே நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். மற்ற இங்கே நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து காரியத்தை நாங்கள் பார்ப்போம். என்னென்றால், ஆவி கேட்டபடியே நான் நடப்பதற்கு செய்ய வேண்டியது என்ன, அதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால் அதான் எவ்வளோ முக்கியம் என்று நாங்கள் பார்க்குறோம். ஆவி கேட்டபடி நடந்தால் எப்படி இருக்கும், மாம்சப்படி நடந்தால் எப்படி இருக்கும் என்று நான் பல காரியத்தை நாம் பார்த்து நாங்கள். அப்போ அதனால தான் நாம் ஆவி கேட்டபடி நாம் நடக்க வேண்டும். அப்போ ஆவி கேட்டபடி நான் நடப்பதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன, அதுதான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பாருங்கள், இது ஏற்கனவே நான் கடந்த முறை செய்தியில் நாங்கள் வாசிச்சிருக்கிறோம். பாருங்கள், இதில் என்ன நாங்கள் பார்க்குறோம் என்றால், பிதா ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் என்றால், பரிசுத்த ஆவியானவரை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்திலே, இந்த பாவமான உலகத்திலே, இருள் நிறைந்த இந்த உலகத்திலே பிதாவின் சித்தத்தை நான் செய்ய வேணுமென்றால், பரிசுத்தமாக நாங்கள் வாழ வேணுமென்றால், கிறிஸ்துவின் சாயல் எனக்குள் வர வேணுமென்றால் எனக்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவி தேவை. அதான் என்னுடைய தேற்றரவாளன், என்னோடு கூட இருக்கிறவர், எனக்குள் இருக்கிறவர். அப்போ அவர் எனக்குள் இருக்கிறபடியால் அவரை நான் அறிவோம் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களுக்குள் இருப்பதனாலே நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அதனால தான் அதான் பிதா நமக்கு அந்த வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்னவாம், இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ, அதாவது நாங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று சொன்னார். அப்போ முதலாவது என்ன முக்கியம் என்றால், ஆவி கேட்டபடியே நான் நடப்பதற்கு செய்ய வேண்டியது என்னென்றால், முதலாவது நான் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நான் தரிப்பிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த பொல்லாத இந்த உலகத்திலே ஆவியானுடைய பலன் இல்லாமல் என்னாலே பார்த்தீங்கன்னா இங்கே உலகத்திலே வாழ முடியாது. அதான் ஆவி கேட்டபடியே நான் நடக்க முடியும். அப்போ அவர் தான் பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்திலும் அவர் எனக்கு கற்றுக் கொடுப்பார். பிதாவின் சித்தம் என்னென்று சொல்லி தருவார். இயேசுவின் காரியங்களை எனக்கு சொல்லி தருவார். வரப்போகும் காரியங்கள் எல்லாம் எனக்கு அவர் அறிவிப்பார். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முக்கியம். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே நாம் ஆவியானவர் முத்திரையாக பெற்றுக்கொண்டோம். ஆனால் அவருடைய பலத்தினாலே நாம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் கேள்வியை நான் கேட்கிறேன். முத்திரையாக பெற்றுக்கொண்டோம், ஆனால் இப்போ இந்த நேரத்திலே அவருடைய பலத்தால் நான் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறேனா என்ற அது முக்கியம். என்ற நம்முடைய வாழ்க்கையை நான் கர்த்தருக்கு பிரியமாக நான் வாழ வேண்டும் என்றால்
அவருடைய உன்னத பலத்தாலே நாம் தரிப்பிக்கப்பட வேண்டும். அது முக்கியம். பாருங்க, உலகத்துக்குரிய பலத்தை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். பாருங்க, இன்றைய உலகம் பார்த்தீங்கன்னா படிப்பு ஒரு பலனாக இருக்கிறது, பணம் ஒரு பலனாக இருக்கிறது, மேன்மை ஒரு பலனாக இருக்கிறது, உயர்வு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பலனாக இருக்கிறது, நமக்கு ஒரு பெயர் உண்டாக்குவது பார்த்தீங்கன்னா ஒரு பலனாக இருக்கிறது. அதெல்லாம் உலக ரீதியாக இந்த பலனை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்போ இந்த பலத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இன்றைக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா இப்படியான காரியத்தை தேடுகிறார்கள். இதெல்லாம் உலகத்துக்குரிய பலன். அப்போ இந்த உலகத்துக்குரிய பலனை கொண்டு நான் என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நான் வாழ முடியாது. இந்த உலக பலத்தை கொண்டு கிறிஸ்துவுக்குள் என்னால் வாழ முடியாது. அப்போ இந்த உலக பலத்தை கொண்டு மீட்கப்படும் நாளுக்கு நான் ஆயத்தப்பட முடியாது. பாரு, இந்த உலக பலன் எப்படிப்பட்டது என்றால் அதை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இங்கே என்ன பார்க்குறோம் என்றால், பாருங்க, நம்முடைய பலத்தை நாங்கள் உலக ரீதியாக வருகிற பலன், மனுஷ பலத்தை நாங்கள் பார்க்குறோம். தான் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறது. அப்போ அந்த ஒரு மனுஷன் நம்பிக்கை வைக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பலத்தை நாம் நம்புகிறது. அவங்களோட மனுஷனோட அந்த பலத்தை நம்புகிறபடியால் தான் மனுஷன் மேல் நாம் நம்பிக்கை வைக்கிறோம். தான் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொள்வது. அதாவது என்னுடைய மாம்ச பலன், அது படிப்பாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அந்த பாருங்க அந்த அந்த அந்தஸ்தாக இருக்கலாம், அந்த பதவியாக இருக்கலாம். அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நம்முடைய மாம்ச பலன். அப்போ அந்த பலத்தை வைத்து தான் இன்றைக்கு பாருங்கள் பல காரியத்தை இன்றைக்கு உலகத்தை நாங்கள் பார்க்குறோம். பணத்தை வைத்து எவ்வளோ காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். இந்த பணத்தின் பலத்தினாலே பல பேரை கொலை செய்கிறார்கள். பாருங்கள், களவாய் பல காரியங்களை செய்கிறார்கள். பாருங்கள், இப்படி பல தீமைகள் அந்த பண பலத்தினாலே அவர்கள் பல காரியத்தை செய்கிறார்கள். அதெல்லாம் பாருங்க உலகத்து ரீதியாக இருக்கிற பலன். ஒன்று மனுஷ பலன் இருக்கிறது, ஒன்று மனுஷ மேல் நம்பிக்கை வைக்கிற பலன் இருக்கிறது. அப்ப நாம் என்ன செய்கிறோம் என்றால் கர்த்தரை நம்புகிறதை விட்டுட்டு மனுஷ மேல் நம்பிக்கை வைத்து அவர்களை சார்ந்து நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். அப்ப இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பலன், உலக ரீதியாக வருகிற பலன் தான் இதை பார்க்கிறோம். அதான் பாருங்க, மனுஷ மேல் நம்பிக்கை வைக்கிறது ஒரு பலன், இன்னொன்று மாம்சமானது தன் புயபலமாக்கி கொள்கிறது ஒரு பலன். அப்ப இதெல்லாம் என்ன செய்கிற என்றால் கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அப்போ என்னென்னா இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தரை விட்டு என்னை விலக செய்யும் இந்த காரியங்கள். அப்போ பணமோ படிப்போ பெயரோ புகழோ மனுஷ பலனோ மற்றவர்களை சார்ந்திருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தரை விட்டு என்னை விலக செய்யும். அப்போ அப்படிப்பட்டவர்களை எப்படிப்பட்டவர்களாம் சபிக்கப்பட்டவர்கள் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இந்த பலனை நாம் நம்பினோம் என்றால், உலக ரீதியாக வருகிற பலத்தை நாம் பிடித்து கொண்டு இருந்தோம் என்றால், வேதம் என்ன சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா சபிக்கப்பட்டவர்கள் சொல்லப்படுகிறது. அவங்க எல்லாம் எப்படியாம் கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ளவர்கள். அப்போ கர்த்தரை நம்புகிறதை விட்டுட்டு அவர்கள் பணத்தை நம்புகிறார்கள். அத்தான் கேசியை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, நாகமான் கொண்டு வந்த பொருளை அவன் நம்பினார். அப்போ எஜமான் பாருங்க சொல்லுகிறார் அது தேவையில்லைன்னு சொல்லுகிறார், அது வாங்கிறது காலமானு சொல்லுகிறார். ஆனால் அதை கேசி கேட்கவில்லை. அவன் தன் எதிர்காலத்துக்காக பார்த்தீங்க அவன் என்ன செய்கிறான்டா, நாகமான் பின்னாலே ஓடி தனக்கென்ன அந்த காரியத்தை எடுத்து அவன் தன் வீட்டிலே போய் மறைத்து வைக்கிறான். அதால் விபரீதத்தை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, குஷ்டரோகம், நாகமான் குஷ்டரோகம் அவனுக்கும் வந்ததும் அல்லாமல் அவனுடைய சந்ததிக்கும் அது கடந்து போய்விட்டது. அதான் பார்த்தீங்கன்னா சபிக்கப்பட்டவன் சொல்லப்படுகிற வேதம். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காதபடிக்கு இன்றைக்கு பணத்தை நான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சில பெற்றோர்கள் படிப்பை நம்பிக்கொண்டிருக்கிறார். அதான் பாருங்க, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை விட்டுட்டு இன்றைக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு பிள்ளைகளை அதற்கேற்ற விதத்திலே நடத்துகிறார்கள். அப்போ இன்றைக்கு பெற்றோராகிய நாங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறதுக்கு நான் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்னா, நீ படிக்காட்டா நீ பிச்சை எடுக்க வேண்டி வந்துடும்னு சொல்லி அவனை நாங்கள் பயமுறுத்தி அவனை நாங்கள் படிக்க வைக்கிறோம். ஆனால் உண்மையாக என்ன தெரியுமா, கர்த்தரை விட்டோமென்றால் தான் பிச்சையை நாங்கள் எடுக்க வேண்டி வரும். என்ற கர்த்தரை நம்புகிறவன் பார்த்தீங்க, நீதிமான் அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவர்களை கைவிட மாட்டார். படிப்பு கைவிடும், பணம் அவர்களை கடந்து விட்டு போயிடும், ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார். பஞ்ச காலம் வரும்போது பணம் உதவி செய்யாது, படிப்பு உதவி செய்யாது, கர்த்தர் தான் உதவி செய்ய முடியும்.
அதான் நான் சொல்லுகிறேன் இந்த காரியத்தை. அப்போ நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். நம்முடைய மனுஷ பலத்தில் இருக்கக்கூடாது. மற்ற மனுஷனை நாம் நம்பக்கூடாது. அவங்களை நாம் சார்ந்து வாழக்கூடாது. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை நாம் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா பணத்துக்கு பின்னால் போய்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக பல பேர் பொய் சொல்லி சம்பாதிக்கிறார்கள். அரசாங்கத்தை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பணத்தில் இருக்கிற அந்த பலத்தை அவங்க அறிந்து வைத்திருக்கிறாங்க. அப்போ அதனால்தான் பணத்துக்கு பின்னால் போய்கொண்டிருக்கிறார்கள். அது எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி போய்கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இதெல்லாம் பிசாசுடைய வஞ்சனை. அவன் உலகத்தை காட்டி அப்படி தன் பக்கமாக இழுக்கிறான் அவன் காரியங்களை. அதான் நீங்கள் நாங்கள் பார்க்குறோம். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் வருகிற பலன் நமக்கு தேவையில்லை. நமக்கு எந்த பலன் தேவைண்டா உன்னதத்திலிருந்து வருகிற பலன் நமக்கு தேவை. அந்த பலத்தால் தான் தரிப்பிக்க வேண்டும். அந்த பலன் தான் நமக்கு தேவை. அப்போ அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் எருசலேமின் நகரத்தில் இருங்கள், காத்திருங்கள். அது வரைக்கும் நீங்கள் வெளியில் போகாதீங்க, ஊழியத்துக்கு போகாதீங்க, எந்த காரியம் செய்யாதீங்க. என்ற நம்முடைய மாம்ச பலத்தை வச்சு, என்னுடைய புய பலத்தை வச்சு நான் ஒன்றுமே செய்ய முடியாது, என்று ஊழியத்தை செய்ய முடியாது. அது ஊழியம் நாம் செய்யலாம், அதில் எந்த கனியும் இருக்காது. அதுதான் நம்முடைய பலத்தை வச்சு, நம்முடைய படிப்பை வச்சு நாம் பல காரியத்தை கர்த்தருக்கு செய்யலாம். ஆனால் அதில் எந்த பலனும் வராது, எந்த ஒரு கனியும் பார்க்க முடியாது. அது அப்படியே பார்த்தீங்கன்னா அது எந்த ஒரு காரியம் அதில் நாங்கள் காண முடியாது. என்றால் அது மனுஷ பலத்தாலே செய்யப்படுகிற ஊழியங்கள், மனுஷ பலத்தாலே பேசப்படுகிற பிரசங்கங்கள், அதில் ஒன்றுமே இருக்காது. அதை நீங்கள் நாம் பார்க்குறோம். அப்போ உன்னதத்திலிருந்து வருகிற பலனாலே நாம் தரிப்பிக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே. பாருங்கள், அப்போ உலகத்து ரீதியாக நாம் பலனை அறிந்து வைத்திருக்கிறோம். அதான் இன்றைக்கு பல பேர் இந்த உலக காரியங்களுக்கு பின்னால் ஓடுகிறார்கள். பணத்துக்கு பின்னால், படிப்புக்கு பின்னால், அதுக்கு பின்னால் ஓடுகிறார்கள். ஏண்டா அது தங்களை பாதுகாக்கும் என்று சொல்லி. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு என்ன தேவைன்னா உன்னதத்தில் வருகிற பலன் நமக்கு தேவை. இந்த கடைசி காலத்திலே நாம் தப்ப வேண்டும் என்றால், அவருக்கு முன்பாக நான் கரை திரை பிழையற்ற பரிசுத்தமுள்ள மகிமையுள்ள ஒரு மனுஷனாக, சபையாக அவருக்கு முன் நிற்க வேண்டும் என்றால் எனக்கு இந்த உன்னத பலத்தால் மாத்திரம்தான் அது முடியும், மற்றபடி முடியாது. அதான் முக்கியம். பாருங்க, ஏன் அவருடைய பலன் எனக்கு தேவை, அதான் உங்களை நான் பார்க்க போய் உன்னதத்தில் வருகிற பலன் எனக்கு தேவை. ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார், காத்திருங்கள், வரும் வரைக்கும் காத்திருங்கள். ஏன் அது எனக்கு உன்னத பலன் எனக்கு தேவை, அதான் நாங்கள் பார்க்க போகிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 47-48 உள்ள வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அன்றியும் மன திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நாம் எதை குறித்து பிரசங்கிக்க வேணும் என்றால், இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது பார்த்தீங்கன்னா மன திரும்புதலை குறித்து நாம் பிரசங்கிக்க வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்பு, அதை குறித்து நாம் பிரசங்கிக்க வேண்டும். அதான் சொல்லுகிறார், அன்றியும் மன திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. அப்போ இந்த பிரசங்கம் பண்ண வேண்டும் அவருடைய நாமத்தினாலே. ஆனால் அது இந்த பிரசங்கத்தில் என்ன இருக்க வேண்டுமா, மன திரும்புதல் இருக்க வேண்டும், அதோட பாவ மன்னிப்பும் இருக்க வேண்டும். அதான் நாங்கள் பார்க்குறோம். இயேசு மன திரும்பங்கள் பரலோராஜ்யம் சமீபித்திருக்குன்னு சொல்லி அவர் பிரசங்கித்தார். அதே போல யோவான் ஸ்நானகன் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மனம் திரும்புதல் கேட்ட பிரசங்கத்தை தான் பண்ணினார்கள் அவர்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த உன்னத பலன் எனக்கு தேவை. அந்த அவர்கிட்ட பலன் தான் பாருங்க, இந்த மன திரும்புதலும் பாவ மன்னிப்பு கேட்ட பிரசங்கத்தை என்னால் செய்ய முடியும். அல்லது அப்படி அந்த பலன் இல்லாட்டால் மாம்சப்படியே நான் பிரசங்கம் பண்ண தொடங்கி விடுவேன். அப்போ இங்கே நான் பார்க்குறோம் என்றால், நான் செய்கிற பிரசங்கம் மன திரும்புதல் இருக்க வேண்டும், பாவ மன்னிப்பு அதில் இருக்க வேண்டும். அத்தான் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் அப்படியான பிரசங்கத்தை செய்வதற்குத்தான் எனக்கு அந்த பலத்தை அவர் தருவார். அதை நாங்கள் பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்துக்காக பலன் எனக்கு தேவை என்றால் பாருங்க, 48 வசனம் சொல்லுது, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். எவைகள் என்றால் மனம் திரும்புதலுக்கு நான் சாட்சியாக இருக்க வேண்டும்,
பாவ மன்னிப்பு உள்ள அந்த காரியத்துக்கு நான் சாட்சியாக இருக்க வேண்டும். அப்போ எதை நான் பிரசங்கிக்கிறேனோ அந்த காரியத்துக்கு நான் சாட்சியாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பிரசங்கிக்கிற என்னுடைய வாழ்க்கை அது சாட்சியாக இருக்க வேண்டும். அதான் நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், இயேசு பிரசங்கித்த பொழுது அவர்கள் என்ன செய்தார்களாம்? ஆச்சரியப்பட்டாரை நாங்கள் பார்க்குறோம். அவர் என்றால் இயேசு அதிகாரமுடையவராய் போதித்தார். அப்போ வேத பாருங்கள், பரிசேயர் போல அவர் போதிக்கவில்லை, அவர் அதிகாரமுடையவராய் போதித்தபடியால் அவங்க ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இங்கே என்ன பார்க்குறோம் என்றால், நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் இருக்கா? பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கா என்னுடைய வாழ்க்கையிலே? அப்போ பிரசங்கிக்கிற என்னுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் இருக்கா? இன்றைக்கு நாம் பல இடங்களே நாம் தவறுகிறோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் இருக்கா? மனம் திரும்புதல் கேட்ட கனி என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கா? ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக நான் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு பெற்றிருக்கிறேன், அது சரிதான். ரட்சிக்கப்படுறது முன்பாக நான் பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகும் பல காரியங்களிலே நான் தவறுகிறேன். பல காரியத்தை நாம் தவறுகிறோம். அப்போ இந்த காரியங்களிலே நான் மனம் திரும்பி இருக்கிறேனா? அல்லது நான் ஆதாம் ஏவாளை போல மற்றவர்களை குறை சாட்டி கொண்டிருக்கிறேனா? அல்லது சூழ்நிலையை நான் சாட்டுகிறேனா? அல்லது வேறு நபர்களை நான் சாட்டுகிறேனா? அவரால் தான் நான் இந்த பாவம் செய்ய வேண்டி வந்தது, அவர் தான் இதுக்கு காரணம், அல்லது என் மனைவி தான் இதுக்கு காரணம், என்னுடைய புருஷன் தான் இதுக்கு காரணம் என்று சொல்லி மற்றவர்களை நாம் என்ன செய்கிறோம்? குற்றப்படுத்துகிறோமா? என்றால் நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் முக்கியம். என்ற ஆவியானவர் அதான் அதை குறித்தான் அவர் என்ன செய்கிறார்? மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாரும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. அப்போ இந்த காரியம் முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே. அப்போ இந்த காரியத்துக்காகத்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு உன்னத பலன் தேவை. ஏனென்றால் நான் சாட்சியாக வாழ வேண்டும். எதை நான் பிரசங்கிக்கிறேனோ அதற்கேற்ற விதமாக என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்போ ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் நான் என்ன செய்வேணும் என்றால் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். அப்போ ஆவியானவர் அந்த பலத்தை எனக்கு தரும்போது தான் நான் மனம் திரும்ப முடியும். என்னுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் இருக்கும். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பாருங்க, யாரு சொல்லுகிறா? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். பல நிருபங்களை எழுதின மனுஷன் சொல்லுகிறார். பாருங்க, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிரசங்கம் பண்ணுகிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆகாதவனாய் போகக்கூடாது. அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும். அப்போ ஒரு காரியத்தை நான் பிரசங்கம் பண்ணுகிறேன்னா அந்த காரியத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்காண்டு முதல்ல நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும். பரிசோதித்து பார்த்து அந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுத்து நான் மனம் திரும்பி நான் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா இந்த காரியம் முக்கியம். என்ற பிரசங்கம் பண்ணுவது முதல் எனக்கு தான் முதல் பிரசங்கம் பண்ண வேண்டும், மக்களுக்கு அல்ல. முதல் நான் அந்த பிரசங்கத்தை நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அது அந்த வார்த்தைப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி. அப்போ என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துவதற்கு தான் என்னுடைய பலத்தை பாருங்கள், என்னுடைய பலத்தால் அது முடியாது. அப்போ என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேணும் என்றால் பரிசுத்த ஆவியினுடைய பலன் எனக்கு தேவை. அப்போ அவருடைய உன்னத பலத்தாலே நான் தரிப்பிக்கப்பட வேண்டும். அப்போ எந்த காரியத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ணுகிறேனோ அதன்படி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதான் இயேசு பிரசங்கித்தார், அதிகாரமுடையவரை பிரசங்கித்தார் என்று அவருடைய வாழ்க்கை அதன்படி இருந்தது. அவர் என்ன சொன்னாரோ அதன்படி அவருடைய வாழ்க்கை இருந்தது. யாராலும் அவரால் குற்றப்படுத்த முடியலை என்று அவர் அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அப்போ உன்னத்திலிருந்து வர பலத்தால் தான் அது முடியும். அதை அவரால் அந்த பலத்தாலே நான் தரிப்பித்தால் தான் அது முடியும். அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம் இந்த காரியத்தை. அப்போ ஆவிக்கேற்றபடி நான் நடப்பதற்கு செய்ய வேண்டியது என்ன பாருங்கள், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நான் தரிப்பிக்க வேண்டும். அதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். உன்னத்திலிருந்து வருகிற பலன் நாம் தரிப்பிக்கப்பட வேண்டும். இந்த அவருடைய பலன் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு பாருங்கள், பண பலத்தால் பல காரியத்தை செய்யலாம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவருடைய பலன் நமக்கு தேவை. நம்முடைய ஊழியத்திலே அவருடைய பலன் தேவை. ஜெபம் பண்ண காரியத்திலே இன்றைக்கு நாம் பழக்கப்பட்ட ஜெபங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் பழக்கப்பட்ட ஜெபங்களை செய்கிறபடியால் தான் நாம் சும்மா ஜெபிச்சுட்டு நாம் விரும்பி போகிறோம்.
ஆனால் நம்முடைய உன்னத பலன் தேவை நாம் ஜெபம் பண்ணுவதற்கு. ஆவினாலே நிறைந்து நான் ஜெபம் பண்ண வேண்டும்னு சொல்லி அங்கே யூதாலே நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உன்னத பலன் நமக்கு தேவை. இப்போ இயேசு பார்த்தீங்கன்னா அந்த உன்னத பலத்தாலே அவர் தரிப்பிக்கப்பட்டிருந்தார். அவர் பாருங்கள், அவருடைய ஊழிய பாதையை முழுவதும் ஆவியானவர் நடத்தினார். எங்கெங்கே போக வேணும், என்னென்ன செய்ய வேணும் எல்லாம் ஆவியான நடத்தினார். இன்றைக்கு ஆவியான நம்மை நடத்துகிறாரா? அவருடைய பலத்தாலே நாம் நடத்தப்படுகிறோமா? நம்முடைய பிரசங்கம் எல்லாம் எப்படி இருக்கிறது? ஆவியானுடைய பலத்தாலே நாம் அது செய்கிறோமா, அல்லது என்னுடைய மாம்ச பலத்தாலே அது செய்கிறோமா? அப்போ ஆவியின் பலத்தாலே செய்தால்தான் அதில் ஒரு மாற்றம் உண்டாகும். அந்த வார்த்தையை கேட்கும்போது மக்கள் இதயத்தில் குத்துண்டவர்களாய் மனம் திரும்புவார்கள். பாருங்கள், கொர்நேலியும் அவனுடைய நண்பர்களும் குடும்பத்தாரும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் வாஞ்சையோடும் தாகத்தோடும் பேதுருவை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பேதுரு சொல்லி அந்த சுவிசேஷத்தை கேட்கறதுக்காக. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா பேதுரு பிரசங்கித்த பொழுது வார்த்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, அப்போ கர்த்தருடைய பலன் அவங்களுக்குள் கடந்து வந்தது. யாரு? வார்த்தை கேட்டவர்கள் மீது. பேதுரு பார்த்தீங்கன்னா அவர் பிரசங்கித்த போது ஆவியானவராலே அவர் பிரசங்கம் பண்ணினார். அந்த காரியம் சொன்னபடியால் தான் அந்த வார்த்தை கேட்ட அவர்கள் மீது ஆவியானவர் இறங்கினார். பாருங்க, எவ்வளோ மாற்றங்கள் வருகிறது. அதான் மிக்க முக்கியம் என்றால் உன்னத பலத்தாலே தரிப்பிக்கப்பட வேண்டும் என்றால் பேதுரு அந்த பெந்தகோஸ்து நாளிலே உன்னத பலத்தாலே தரிப்பிக்கப்பட்ட அதனால் தான் அவர் பிரசங்கித்த பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கொர்நேலியு வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஆவியான இறங்கினார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உன்னத பலன் செய்த அந்த அப்போஸ்தலர் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு காரணம் என்ன? உன்னத பலன். அந்த உன்னத பலத்தால் எல்லாம் தரிப்பிக்கப்பட்டார்கள். பெரிதான எழுப்புதல் நடந்தது. பாருங்கள், எல்லா ஜனங்களும் பார்த்தீங்கன்னா மனம் திரும்பினார்கள். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அனிதினமும் ஆத்துமாக்களை சபையிலே சேர்த்து கொண்டு வந்தாருன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணம்? உன்னத பலன் செய்த காரணம். அதனால தான் உன்னத பலன் தான் நாம் தரிப்பிக்கப்பட வேண்டும். அதை நாம் வாஞ்சோடு கேட்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய உன்னத பலத்தாலே என்னை தரிப்பிங்கப்பான்னு சொல்லி. என்ற அவருடைய பலன் நமக்கு தேவை. நம்முடைய மாம்சத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த தான் பவுல் சொல்லுகிறார். மாம்சத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேணும் ஒவ்வொரு நாளும். அப்போ ஒரு நாள் நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும். நாம் அந்த பிரசங்கிக்கிற அந்த வார்த்தையினுடைய வாழ்க்கை இருக்காண்டு பரிசோதித்து பார்க்க வேண்டும். அப்போ அதுக்கேட்ட விதத்திலே நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண வேண்டும். அதுக்கு பரிசுத்தாவினுடைய பலன் தேவை. ஏனென்றால் நமக்கு தெரியாது எப்படி ஜெபிக்க வேண்டும் சொல்லி. அதை ரோமர் 8:26 நாங்கள் பார்க்குறோம். நாம் ஏற்றபடி ஜெபிக்க நமக்கு தெரியாது இருக்கிறபடியால் தான் பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டல் செய்கிறார். அப்போ அந்த உன்னத பலன் நமக்கு தேவை. எந்த நேரத்தில் எப்படியான ஜெபத்தை செய்ய வேணும்னு சொல்லி உன்னத பலன் நமக்கு தேவை. அப்போ ஆவியாக நம்மை நடத்த வேண்டும். இன்றைக்கு நாம் பழக்கப்பட்ட ஜெபத்தை செய்து நாம் பழகிட்டோம். சும்மா ஆமை சொல்லிட்டு எழும்பி போகிறோம். ஆனால் அதில் எந்த தாக்கமும் இல்லாமல் இருக்கிறது. அப்போ உன்னத பலன் நமக்கு தேவை. பாருங்கள், ஊழியம் செய்வதற்கு உன்னத பலன் நமக்கு தேவை. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உன்னத பலன் நமக்கு தேவை. பிரசங்கம் பண்ணுவதற்கு உன்னத பலன் நமக்கு தேவை. ஏன் ஜெபம் பண்ணுவதற்கு நமக்கு உன்னத பலன் தேவை. நம்முடைய அன்றாண்ட வாழ்க்கை வாழ்வதற்கு பாருங்கள், கரை திரை பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ்வதற்கு உன்னத பலன் நமக்கு தேவை. அதனால தான் ஆண்டு சொல்கிறேன், உன்னத பலன் வரும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள், அங்கே காத்திருங்கள். அப்போ அதுதான் முக்கியம். அப்போ ஆண்டவரே சொல்கிற காத்திருங்க, உன்னத பலன் வரும் வரைக்கும் காத்திருங்க சொல்லி. அப்போ அவங்க காத்திருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்க எல்லாம் புறப்பட்டு போய் காரியங்களை செய்கிறாங்க. அப்போ இன்றைக்கு அதை நாம் வாஞ்சியோடு கேட்க வேண்டும். ஆண்டவரே, உன்னத பலத்தினால் என்னை தரிப்பீங்க ஆண்டவரே என்று சொல்லி. ஆண்டவரே, அந்த உன்னத பலத்தை எனக்கு தாங்க. அப்பா, நான் ஆவி கேட்டபடி நான் நடக்க வேண்டும் என்றால் எனக்கு அந்த உன்னத பலன் எனக்கு தேவை. அப்போ அந்த உன்னத பலத்தாலே நான் தரிப்பிக்க வேண்டும். அதை நான் வாஞ்சியோடு கேட்க வேண்டும். அதை வாஞ்சியோடு யாவரும் மேலும் என் ஆவியை ஊட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த கடைசி காலத்திலே பாருங்கள், பிசாசுடைய வலையிலே நான் தப்ப வேண்டுமா, அவனுடைய கண்ணியிலே நான் தப்ப வேண்டுமா, எனக்கு என்ன தேவைண்டா உன்னத பலன். அப்போ அந்த பலன் தான் எனக்கு தேவை. இன்றைக்கு படிப்பை வைத்தோ பணத்தை வைத்தோ உலக ரீதியாக நான் முன்னேறலாம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அதாலே என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வராது. அதாலே பார்த்தீங்கன்னா என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழ முடியாது. மீட்கப்படும் நாளுக்கு நான் ஆயத்தப்பட முடியாது. ஆவிக்கு பாருங்கள், ஆவி கேட்டபடியாக நான் நடக்க முடியாது அந்த உலக பலத்தினாலே. அப்போ எனக்கு நான் ஆவி கேட்டபடியாக நடக்க வேண்டும் என்றால் இங்கே என்ன நாங்கள் பார்க்குறோம் என்றால் உன்னதத்திலிருந்து வருக பலத்தாலே நான் தரிப்பிக்கப்பட வேண்டும்.
அப்போ அதற்காகத்தான் நான் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ நாங்கள் பார்த்தோம், எரேமியா 17:5 நாங்கள் பார்த்து நாங்கள் உலக காரியத்தை, உலக பலத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். மனுஷ பலன் ஒன்று இருக்கிறது பாருங்க, மனுஷமே நம்பிக்கை வைக்கிறது ஒரு பலன் இருக்கிறது. ரெண்டாவது பார்க்கும்போது நம்முடைய சுய பலத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் மனுஷ பலன். அப்போ அதால் எந்த ஒரு காரியம் இல்லை. ஏன்னா அப்படிப்பட்டவர் சபிக்கப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நமக்கு உன்னத பலன் தேவை. அதை நாம் கேட்போமாக ஆண்டவர்கிட்ட நோக்கி, ஆண்டவரே உம்முடைய உன்னத பலன் இல்லாமல் ஆண்டவரை எங்கேயும் என்னை அனுப்பாதிரும் ஆண்டவரே, எந்த ஊழியமும் ஆண்டவரே நான் உன்னத பலன் இல்லாமல் நான் செய்ய ஆண்டவர் என்னால் முடியாது. ஆகவே உம்முடைய உன்னத பலத்தால் என்னை தரிப்பிக்கும் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஜெபம் பண்ண போராடி ஜெபிக்க வேண்டும். அப்போ இந்த காரியத்தை நான் போராடி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் உன்னத பலத்தை எனக்கு தாரும் ஆண்டவர், என்னுடைய பலத்தால் அதை முடியாத ஆண்டவரே, உம்முடைய பலன் எனக்கு தேவை என்னுடைய வாழ்க்கையிலே. ஆகவே உம்முடைய உன்னத பலத்தால் என்னை நிரப்புங்க ஆண்டவர் என்று சொல்லி பாருங்க, யாக்கோபு போராடி ஜெபித்தது போல எதுக்காக நான் ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவர் உன்னத பலத்தை எனக்கு தாரும் ஆண்டவரை, கரையற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும், ஒரு பிழை இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும், ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் ஆண்டவர். அதுக்கு உம்முடைய உன்னத பலத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. அப்போ நான் பல தடவை நான் விழுந்து எழும்புகிறேன், என்னுடைய பலத்தாலே பல தடவை முயற்சி பண்ணுகிறேன், ஆனால் நான் தோல்வி அடைகிறேன். ஆண்டவரே உம்முடைய பலத்தை எனக்கு தாரும், உன்னத பலத்தை எனக்கு தாரும், நான் சாட்சியாக நிற்க ஆண்டவர், உமக்காக ஆண்டவர் வைராக்கியம் உள்ளவனாக இருக்க ஆண்டவரே, எனக்கு உம்முடைய உன்னத பலத்தை தாரும் என்று சொல்லி நாம் வாஞ்சோடு நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த காரியத்துக்காக. மிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு நாங்கள் பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.